கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் பெயரிலான பொதுவாழ்வில் தூய்மை எனும் விருதுக்கும், புனித போராளி பழனி பாபா அவர்களின் பெயரிலான பாசிச எதிர்ப்பு போராளி எனும் விருதுக்கும் உரியவர்களை தேர்வு செய்வதுதான் தேர்வுக்குழுவுக்கு பெரும் சவால் என்றே சொல்ல வேண்டும். பொதுவாழ்வில் தூய்மையா, அதுவும் நிகழ்காலத்திலா என கேட்கும் அளவிற்கு பஞ்சம் உள்ள நிலையில்தான் ஒரு ஆளுமையை கண்டறிந்தோம். சென்னை மாநகரை தலைமையிடமாக கொண்டு உலக அளவில் தோளாடை ஏற்றுமதி துறையில் முத்திரை பதித்த ஒரு பெரும் வணிகர், அதே நேரத்தில் பாரத தேசத்தின் வட்டியில்லா வங்கி முறை மற்றும் இஸ்லாமிய நிதித்துறையின் முதன்மை பேரரசனாக திகழும் அறநெறி பொருளாதாரத்தின் அசைக்க முடியாத ஆளுமை அவர்தான் திரு H. அப்துல் ரஹீம் அவர்கள். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தன் வாழ்வையே வட்டியில்லா நிதிமுறையின் உன்னதத்தை இந்திய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப வடிவமைக்க அர்ப்பணித்துக் கொண்டவர். நாட்டின் நிதி அமைச்சர்கள், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர்கள், திட்டக்குழுவின் தலைவர்கள் என தேசத்தின் உயரிய அதிகார மையங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வட்டியற்ற நிதி கொள்கையின் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர். இந்திய நிதி சட்டங்களில் புரட்சிகரமான மாற்றங்களை விதைக்க வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவுக்கான விரிவான வரைவை தயாரித்து அதனை நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவாக சமர்ப்பிக்க அச்சாணியாக விளங்கினார். வங்கிகளில் வட்டியில்லா சேவைகளுக்கான பிரத்யேக தனிப்பிரிவுகள் அமைக்க வரலாற்று சிறப்புமிக்க முன்மொழிவை தந்தவர். மேலாள் ரிசர்வ் வங்கி ஆளுநர் டாக்டர் ரகுராம் ராஜன் தலைமையிலான உயர்மட்ட குழுவுடன் இணைந்து பணியாற்றி இந்தியாவில் வட்டியில்லா வங்கி முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற வரலாற்று பரிந்துரை இடம்பெற இவரின் அயராத உழைப்பே பெரும் காரணமாக அமைந்தது. இவர் வெறும் பொருளாதார கோட்பாட்டாளர் மட்டுமல்ல, மத்திய வர்த்தக அமைச்சகத்தினதும் தோல் ஏற்றுமதி கவுன்சிலினதும் உயரிய விருதுகளை பெற்ற வெற்றிகரமான ஏற்றுமதியாளர். தமிழகத்தின் புகழ்பெற்ற சமரசம் இருவார இதழின் ஆசிரியராக திகழ்ந்து தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக விழிப்புணர்வை விதைத்து வருபவர். இஸ்லாமிய நிதித்துறை மற்றும் தோல் தொழில்துறை குறித்து பல்வேறு சர்வதேச ஆய்விதழ்களில் கட்டுரைகள் எழுதி தொலைக்காட்சி விவாதங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக நெறிசார் நிதி விழிப்புணர்வை ஒரு மக்கள் பேரியக்கமாகவே மாற்றியவர். 1972 முதல் இந்தியாவின் ஒட்டுமொத்த முஸ்லிம் அமைப்புகளின் உச்சக்கட்ட தலைமை அமைப்பாக விளங்கும் அகில இந்திய முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியத்தின் நிறுவன உறுப்பினராகவும் அதன் உயர்மட்ட ஆலோசனை குழுவிலும் சட்டம் மற்றும் சமூக சீர்திருத்தங்களுக்கு தன் பங்களிப்பை நல்கி வருகிறார். நமது நாட்டில் வட்டியற்ற நிதிமுறை மற்றும் கூட்டு ஜகாத் அமைப்பை ஏற்படுத்த அரும்பாடுபட்டு வரும் இவர் தேசிய வட்டியில்லா வங்கி குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். ஜமாஅத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் மனிதநல அறக்கட்டளை மூலம் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டங்களிலும் தீவிரமாக பங்காற்றி வருகிறார். மேலும் சஹூலத் மைக்ரோ பைனான்ஸ் அமைப்பின் அறங்காவலராக வட்டியில்லா எளிய நுண்கடன்கள் மூலம் ஏழை மக்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கு தோள் கொடுத்து வருகிறார். இஸ்லாமிக் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அமைப்பின் பொதுச் செயலாளராக தென்னிந்திய அளவில் கல்வி மற்றும் சமூக நல்லிணக்க பணிகளையும் சீரிய முறையில் வழிநடத்தி வருகிறார். அப்துல் ரஹீம் அவர்களின் வாழ்வு என்பது வெறும் வணிக வெற்றியின் தடம் மட்டுமல்ல, அது வட்டி என்னும் சுமையற்ற மானுட அறம் போற்றும் ஒரு நற்பொருளாதார புரட்சியின் உன்னத பயணம். பொது வாழ்வு தூய்மைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்கும் இந்த மாமனிதருக்கு பொது வாழ்வில் தூய்மை என்ற அடிப்படை கோட்பாட்டில் வழங்கப்படும் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களின் பெயரிலான SDPI கட்சியின் உயரிய தமிழ் சுடர் விருதினை வழங்குவதில் பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் கொள்கிறது SDPI கட்சி. இந்த மகத்தான விருதை பெறுவதற்காக டாக்டர் அப்துல் ரஹீம் அவர்களையும் விருதினை வழங்குவதற்காக அண்ணன் நெல்லை முபாரக் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். எல்லாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து
Bismillahirrahmanirrahim. First of all, I thank Allah subhanahu wa ta'ala for this great award from SDP. நான் வாணியகத்தில் சிறந்த வாணியம்பாடிக்கு சேர்ந்தவன், தோல் வியாபாரி. எங்கள் பாட்டனார் இந்தியாவிலே முதலாக தோல் வியாபாரம் மைசூரில் குண்டு அப்துல் சத்தார் என்று பெயரில் உருவாக்கினார்கள், டேனரி உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு நான் இஸ்லாமியா காலேஜிலே நான் படித்தேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். அந்த காலத்தில் எங்கள் ஃபேமிலி ஒரு பெரிய பணக்காரான ஃபேமிலி இருந்தது. ஆனால் எங்கள் ஃபாதர் பல வியாபாரம் செய்து லாஸ் ஆகிட்டார். கடைசி நேரத்தில் ஸ்கூலில் படிக்கிற சமயத்தில் சாப்பாட்டுக்கு இது இல்லை. அதுக்காக நான் உயர்கல்விக்கு போகவில்லை. டாக்டருக்கும் இன்ஜினியரிங் தான் அந்த காலத்தில் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இஸ்லாமிய காலேஜிலேயே லுங்கி கட்டிக்கினே இஸ்லாமிய காலேஜ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எனக்கு தேவையில்லாத அந்த இது சப்ஜெக்ட். நான் எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கு பிறகு அதே சமயத்தில் நான் இதில் இஸ்லாமிய காலேஜிலே படித்த பிறகு நான் ஒரு லெதர் கம்பெனியிலே நான் பணியாற்றினேன் 7 வருஷம். 24/7 365 days. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இருக்காது. எப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கதோ அப்போ தான் வேலை நடக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை சவுத் ஈஸ்ட் ஆயின் கம்பெனி. அந்த காலத்தில் பிரின்ஸ் இருந்தார், ஹஃபீஸுர் ரஹ்மான் சல்ட். நான் அந்த இதில் 7 years ஒர்க் பண்ணேன். ஆனால் அதற்கு பிறகு நான் வியாபாரம் செய்ய வேண்டும். அந்த கிரெயின்ஸ் இருந்துச்சு, பாக்டீரியன்ஸ் இருந்துச்சு, ஃபேமிலி அது செய்ய வேண்டும் என்று நான் லெதர் கார்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அதே சமயத்தில் நான் இஸ்லாமிய கொள்கையோடு கொஞ்சம் குரானை ஓதியிருந்தேன், அரபிக் தெரிஞ்சிருந்தது. வட்டி இல்லாத நாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் 25 வருடங்களாக லெதர் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் யூகேல ஃபேக்ட்ரி வச்சுட்டு இங்கே ஏற்றுமதி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ணேன். ஆனால் எனது பையர் the most richest person is Jewish man, and அவரோடு 25 years without taking any money from the bank நான் வியாபாரம் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் இந்தியாவிலே ஏன் வட்டி இல்லாத வங்கி கொண்டு வரக்கூடாது என்று நினைத்தேன். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற கன்வென்ஷனல் பேங்க் இருக்குது, இது ஒன்லி ஃபார் த ரிச். நான் ஒரு விவசாயியோ ஒரு மாணவரோ போய் வங்கியிலே கடன் வாங்க முடியாது. கோடீஸ்வரன், கிங்ஃபிஷர் 20,000 crores, அதானி அம்பானி எல்லாருக்கும் வாங்க முடியும். ஆனால் மாணவர்கள் இல்லை. இது உழைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய வங்கி, வட்டி இல்லாத வங்கி கொண்டு வந்து நான் வியாபாரம் விட்டுட்டேன். வியாபாரம் விட்டு 25 வருஷமாக 2006 இருந்து நான் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, வேர்ல்ட் பேங்க்ல யார் இருக்காங்களோ அவங்க 25 years I have been working on this interest-free banking. அதே சமயத்தில் மார்க்க கருவியில் நமாஸ் பற்றியும் தொழுகை பற்றியும் ஹஜ் பற்றியும் நோன்பு பற்றியும் மக்களுக்கு தெரியுது. ஆனால் ஜகாத் பற்றி மக்களுக்கு சரியாக தெரியவில்லை. இதற்காக நான் என்ன செய்கிறேன், கூட்டு ரீதியாக ஜகாத் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது, குலஃபா காலத்தில் எப்படி இருந்தது, வறுமையே இல்லாத ஒரு சமுதாயம் ஏன் உருவாக்க முடியாது சொல்லிட்டு வட்டிக்கு எதிராக போராட வேண்டும், ஜகாத் கூட்டு ரீதியாக கொண்டு வரும் என்று இதற்காக நான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். உங்க ஒத்துழைப்பு தேவை என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை. எந்த வாழ்வில் எனக்கு முன்னேறி கொண்டு வந்த ஒரு பெரிய மேதை ஜனாப் மட்டைக்கார் ஜமீலா பஸ்ஸாப் என்று தெரிஞ்ச வாணியம்பாடியில் சேர்ந்த ஒரு வியாபாரி. அவர் எல்லாம் செஞ்சாருனாக்கா அவர் ஜமாத் இஸ்லாமிக்காக தன் வாழ்க்கையே உருப்படுத்தினார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பெரிய இதே குட்வால் சவுடியில் பெரிய வியாபாரி அவர். ஆனால் ஜமாத் இஸ்லாமிக்காகவும் தமிழ் ஜர்னலிசமுக்காக சமரசத்துக்காக இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் புதுதாக முஸ்லிம் வரதுக்காக எப்படி நாங்கள் சிலபஸ் கொண்டு வந்து இஸ்லாமிக் சென்டர் என்றும் சமரசம் என்றும் இதே மாதிரி குரானை தர்ஜுமா மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தமிழ் குரான் ஒரே நிமிஷம் அதே தமிழ் தர்ஜுமா செஞ்சார். அதுக்கு என்ன செஞ்சார் என்றால் அவர் பெரிய கவிஞர் சொன்னார் எனக்கு, இதே இந்த குரான் தர்ஜுமா முஸ்லிம்களுக்கு மட்டுமில்லை குரான், ஆனால் தமிழ் மொழிக்கே 150 புதிதாக பொருள்கள்
20 எழுத்துக்கள் வந்து ஜமீல் அஹமத் சாப் கொடுத்திருக்காங்க. கடைசியிலே நான் என்ன சொல்ல மூன்றே ஒரு விஷயம் இருக்குது. முஸ்லிம் சமுதாயத்தில் வறுமை, பாவர்ட்டி, அதற்காக எஸ்டிபி பாடுபட்டிருக்கிறது. 2வது பொருளாதாரம், 3வது பெண்கள் உரிமை கொடுக்கவில்லை. இஸ்லாம் வந்து பெண்களுக்காக இண்டிபெண்டன்ஸ். நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். எங்க சகோதரி வந்து 2 சகோதரி வந்திருக்கிறார்கள், அங்கே பல சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். இது வாழ்த்துக்கள் எஸ்டிபிஐக்காக. இது செய்கிறேன். கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் 24/7 365 டேஸ் வந்து நான் எல்லாருக்கும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு தயார் இருக்கிறேன். இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் யாரும் என்கிட்ட எப்போ 24/7 365 டேஸ் எஸ்டிபி இது வாட்ஸ்அப் நம்பரும் மெயில் நம்பரும் வாங்கி என்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அந்த எஸ்டிபியில் எங்கள் உமர் ஃபாரூக் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் எனக்கு கான்டாக்ட் பண்ணார். நான் சொன்னேன் வேற யாராவது கூட வேற யாராவது இல்லைன்னாக்கா எனக்கு கொடுன்னு சொன்னேன். உமர் ஃபாரூக் சார் தெரியுமா? ஆனால் வந்து முபாரக் சாப் கூட வந்து நான் இதே டிவியில தான் பார்ப்பேன். ஒரே நாள் பெரியபேட் மசூதியில் நான் வெளியே வந்தாக்கா முபாரக் சாப் இருந்தான். நானே வந்து நான் பிஆர் ஒர்க் பண்ணுவேன், எல்லாருக்கூடையும் அறிமுகப்படுத்துவேன். அவருக்கு பண்ணி நான் பேசினேன் முபாரக் சாப்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அவருக்கு 2 கட்டுரை அனுப்பிட்டேன். நான் இந்தியாவிலே 2047 நாங்கள் என்ன செய்யணும், ஆர்எஸ்எஸ் 100 இயர்ஸ்க்காக பிளான் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாமே இந்தியாவுக்கே கப்சா பண்ணியிருக்குது. இதே மாதிரி ஜகாத் பட்டு என்ன செய்யணும் 2 இது கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப கவர்ச்சி இருந்துச்சு. அதுக்காக இதை கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஜஸாக்கல்லாஹ்.